அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வினை நாம் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கலாம். அனைவரும் நிகழ்ச்சி நின்று கொள்ளலாம். நீராடும் கடலுடுத்த நிலமணந்தை கெழியொழுகும் சீராடும் மலரவென நிகழ்பலர கண்டறிந்து நிற்கணமும் அதிசிறந்த நாவிடனன் திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தரிகனலும் திலகமுமே வாசனை போல் நனைக்குலகும் இன்பமுக எத்திசையும் உங்கள் மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழங்கே உன் சீரவை திறமியந்து செயல்படுத்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கற்றது கை மண்ணளவு அல்லாதது உலகளவு. இங்கு நாம் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆர்வமாக கற்றுக்கொள்ள இங்கே அனைவரும் ஒன்று கூடுகின்றோம். அதற்காக நமது உடுமலை தமிழிசை சங்கம் உலகளாவிய இணைப்பு பிரிவின் வழியாக அமெரிக்காவிலிருந்து நமக்கு இன்று சிறப்பு ஏஐ நிகழ்வு எடுக்க உள்ளார். வரவேற்புரை உடுமலை தமிழிசை சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். உடுமலை தமிழிசை சங்கம் 3 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு உடுமலை தமிழிசை சங்கத்தின் வழியாக மாணவர்களுக்கு சிறந்த தொழில்நுட்பம் மற்றும் அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பதற்காக இந்த வெளிநாடு வாழ் தமிழர் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நமது உடுமலை தமிழிசை சங்கத்திற்காக மாதம் ஒரு நிகழ்வு ஜிவிஜி கலையரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நமது கலையரங்கத்தை நமது கலை நிகழ்ச்சிக்காக வழங்கும் நமது உடுமலை தமிழிசை சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கு அனைவரும் சார்பாகவும் நமது நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நமது உடுமலை தமிழிசை செயலாளர் சண்முக சுந்தரமையா அவர்கள் நிறைய பயிற்சிகளை கொடுத்து அவர்களை நமது உடுமலைக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ண வேண்டும் என்று எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார். அவரையும் நமது இப்பொழுது வரவேற்றுக் கொள்ளலாம். இந்த நிகழ்வினை சிறப்பாக நடைபெற்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டு செல்வதற்காக எஸ்கேபி பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக உடுமலை தமிழிசை சங்கத்தின் உலகளாவிய முக்கிய சிறப்பு பேச்சாளராக வருகை கொண்டிருக்கும் ஜான் பென் எக்ஸ் மைக்ரோசாப்ட் அவர்களையும் உடுமலை தமிழிசை சங்கத்தின் இணை செயலாளர் கம்பெனியின் பிரசிடென்டாக உள்ள சரவணன் ஐயா அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வினை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கடந்த 2-3 வாரங்களாக மிகவும் சிரமம் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் விவேகானந்தா வித்யாலயம் பள்ளி தலைமை மூர்த்தி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சீராக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக இஜி கலையரங்கத்தில் இஜி கல்லூரியின் தலைமை கற்பவல்லி மேடம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் எஸ்கேபி பள்ளியின் முன்னாள்
பொறியியல் ஆசிரியர் பதவி மேம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கடைசியாக உடுமலை தமிழ் இசை சங்கத்தின் உலகாவிய இணைப்பு பிரிவின் முக்கிய இணைப்பு பிரிவாக இருக்கும் சுபு ஃப்ரம் பெங்களூர் கட்சியில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் அவர்களின் வருக வருகை வரவேற்கிறோம். அது மட்டுமின்றி இன்று நம்முடன் பயில இருக்கும் கல்லூரிகள் ஜிவிஜி மகளிர் கல்லூரி, ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி, வித்யாசாகர் கல்லூரி, கமலம் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி, மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி, பொள்ளாச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஆர் கல்வியியல் நிறுவனம், அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பல கல்வி நிறுவனங்களில் இருந்து வந்திருக்கும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய உலகில் ஏஐ என்பது ஒரு தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் போன்றவற்றுக்கு இப்பொழுது மிகப்பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை பற்றி நாம் இங்கு ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பு இன்று நமக்கு சிறப்புரையாற்றக்கூடிய ஜான் பென் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக சுப்பு அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ பழனிசாமி. நான் அவரை பற்றி சொல்லலாம். அவர் என்ஆர்ஐவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் கம் ஃப்ரம் வியட்நாம். ஹி ஒர்க்ஸ் இன் அதின் ஃபாஸ்ட் கம்பெனி. தேங்க்யூ பழனிசாமி. பென்சானை பற்றி எத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் அவர் my pleasure in Mr. Benjan. Thanks for joining us here. I mind that. உடுமலை எஸ்கேபி ஸ்கூலோட பேக் சைட்லேருந்து தான் வந்து வீடு இருந்திருக்கு. அவரோட ஜேர்னியை பற்றி ஒரு 3-4 பார்ட்டாக பிரித்து சொல்லலாம். ஒன்று வந்து அவரோட எஜுகேஷன். எஸ்கேபி ஸ்கூலில் 89th பேட்ச் 10th முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் +1 +2, தென் பிஷப் காட்டன் காலேஜ் தாராபுரம் ஃபார் பிஎஸ்சி அண்ட் NCA. Then the PhD in Big Data Mining and AI வந்து கார்னல் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. இதுதான் அவரோட எஜுகேஷன் கேரியர். நெக்ஸ்ட் அவரோட ப்ரொஃபஷனல் கேரியர் வந்து அவர் NCA பண்ணுறப்பவே ஒரு காலேஜை ஸ்டார்ட் பண்ணி என்டர்பிரனர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா வேலைகள் சென்னையிலையும் பண்ணிட்டு லாஸ்ட் 28 to 30 இயர்ஸாக USA ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா previous role is from Microsoft Engineering and AI Department Vice President co-pilot platform வந்து lead பண்ணிட்டு இருக்காரு. இப்போ currently he works for Digital Turbines as the CTO Chief Technology Officer. இதுதான் வந்து அவரோட ப்ரொஃபஷனல் கேரியர். ஏதாவது கேப் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து சோஷியல் சர்வீஸ், சோஷியல் டெவலப்மெண்ட்டோட சைடில் இன்வெஸ்ட் organization which has started, through which multiple platform of products are developed. It could be for giving to charity, could be for education related, it could be for healthcare. Nariya products developed. In addition to that, COVID time la vandu 50+ oxygen cylinders vandu supply பண்ணிருக்கீங்க அக்கவுண்ட் பண்ணோம். Plus $2 million+ வந்து ரைஸ் பண்ணி அதை டொனேட் பண்ணிருக்கீங்க. அதற்காக தமிழ்நாடு பழைய சிஎம் ஸ்டாலின் சார்கிட்ட இருந்து ஏர்லி திஸ் இயர் ஜனவரியில் கன்வீன் இருந்தது வாங்கியிருக்கீங்க. இது வந்து அவரோட சோஷியல் லைஃப் ஸ்டோரி. தென் கனெக்டிங் டு த காலேஜஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நானும் ஒரு காரணியா ஸ்டூடெண்ட்டு. சார் நாங்கள் அலுமினியாக இருக்கோம். He owns an incubation and center and technology park யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு இருக்காரு. நியூ ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில் ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்சாக இருந்து படிக்கிறோம். ஈவினிங் டைமில் வந்து இன்ஜினியர் பேட்சாக அவங்க வந்து 3 years 4th year கம்ப்ளீட் வரப்போ வந்து அவர் ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியராக கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ த காலேஜ் லாஸ்ட் இயர் நான் போயிருந்தப்போ அவருக்கு வந்து கார்னியன் இன்குபேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். கனெக்டிங் த காலேஜ் சொல்கிறேன்னா பிரின்சிபல்ஸ் அவரோட கொஞ்சம் ஒர்க்
அந்த மாடலை வந்து நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து we are here as உடுமலை கம்யூனிஸ்ட் சங்கம் we will support. Last one before I give the stage to him. இன்னைக்கு வந்து கேரியர் ஜேர்னி மட்டும் இல்லாமல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உடுமலை கம்யூனிட்டிக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு ஸ்டேஜ் மிஸ். தேங்க்யூ சுப்பு சார். ஜாம்பன் அவர்களை வரவேற்கிறீர்கள் மற்றும் அவர்களுடைய கல்வி மற்றும் தொழில், அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய சோசியல் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே சொன்னீங்க. அப்படியாக நம்ம இப்போ சீஃப் கெஸ்ட் வந்து ஹானர் பண்ணிடலாம். ஜான் பென் அவர்களை ஹானர் செய்வதற்காக சுபாஷ் சந்திர போஸ் சார். ஜான் பென் அவர்கள் மூர்த்தி சார் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக எஸ்கேபி பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் சுபாஷ் சுபோஸ் சார் அவர்களை ஆனரிங் செய்வதற்காக மூர்த்தி சார் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக எஸ்கேபி பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ராஜாமணி மேம் அவர்களை ஆணை செய்வதற்காக மூர்த்தி சார் அவர்களை நன்றி. அடுத்தபடியாக ஜிவிஜி கல்லூரியின் ரக்காவல்லி மேடம் அவர்கள் பிரின்சிபல் அவர்களை ஆணை செய்வதற்காக மூர்த்தி சார் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சசிரேகா மேடம் அவர்களுக்கு ஆணை செய்வதற்காக மூர்த்தி சார் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது சிறப்பு பேச்சாளர் ஜான் பென் அவர்களை ஆணை செய்வதற்காக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வரவேற்கிறேன்.
கலாமணி மேடம் அவர்கள் ஜான் அவர்கள் மனைவி சசிரேகா மேடம் அவர்களுக்கு சிறப்பு. நன்றி. ஒரு சில நிமிடங்கள் ஏஐ பற்றி ஒரு சில வார்த்தைகள் நமது மூர்த்தி சார் அவர்கள் பேச இருக்கிறார். சார் உங்களுக்கு காலை வணக்கம். எங்களது அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வருக வருகின்ற வரவேற்பதை வருகிறேன். அதே போன்று கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், முதல்வர்கள், தாளாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர் அனைவரையும் இங்கே வரவேற்பதை வருகிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய இடங்களில் செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ், ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி இங்கிருந்து சென்னையிலையோ அல்லது மல்டிநேஷனல் ஏரியாஸில் நம்ம போய் கற்றுட்ருக்கோம். பட் நம்முடைய உடுமலை மண்ணிற்கு இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றிய ஒரு விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று வருகின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உடுமலை மண்ணின் மைந்தர் திரு டாக்டர் ஜான் பென் அவர்களை வருக வருக என்ற வரவேற்கிறோம். அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் கொடுக்க இருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கவங்க அநேகமாக எல்லாரும் பென் நோட் புக் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் உங்க காலேஜ்ல இருந்து வந்திருக்கவங்க யாராவது டேக் நோட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஒரு சக்சஸ் எங்க இருக்குன்னா ஜஸ்ட் நாட் ஹியரிங் பட் டேக்கிங் நோட்ஸ். அப்பதான் நீங்க வீட்டில் போய் அதை மீண்டும் பார்க்கும்போது இதனுடைய டேக் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கைண்ட்லி டேக் நோட்ஸ் அபவுட் ஆல் தி திங்ஸ் தட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ரைட் நவ். இப்போ நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி உங்களுக்கு கொடுத்துறாங்க. அதற்கான ஒரு சின்ன பேப்பர் இப்போ நம்ம அவங்க சார் வெளியிட்ட உடனே அது உங்கள் கைக்கு எல்லாரும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுங்க. ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட். உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எதையுமே சாதிக்கலாம். இந்த மனித வரலாற்றில் பார்த்தீங்கன்னா முதல்ல மனிதன் ஃபர்ஸ்ட் ஒரு சக்கரம், அப்புறம் ஒரு ஃபயர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொன்றும் வரும்போது எல்லாரும் பயந்துட்டாங்க. அதெல்லாம் விட 1600 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தபோது ஐயோ அடுத்த உலகம் என்ன ஆகுமோ தெரியலையே, வேலையே இருக்காதே, ஒன்றுமே இருக்காதுன்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, இதுவரைக்கும் நாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனிதனை சார்ந்தவை, மனிதனால் செய்யப்பட்டவை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மனிதர்கள் உருவாக்கிடலாம். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு டெவலப் யுவர் இன்டெலிஜென்ஸ். உங்களுடைய அறிவு, ஆற்றல், திறன், திறமை, இந்த நாளையும் நீங்க வளர்த்துட்டீங்கன்னா எதை வந்தாலும் நம்ம பார்க்கலாம். யூ நீட் நாட் வரி அபௌட் எனிதிங். வந்துட்டே இருக்கும், இன்னும் வரும். இப்போ நம்ம பார்க்க போறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நீங்க பயந்துட்டீங்கன்னா அடுத்து வரதான் பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமா வரப்போகுது. இப்போ ஏஐ அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏஐக்கு பாசம், அன்பு, அரவணைப்பு, மனிதநேயம், எம்பத்தி, சிம்பத்தி இதெல்லாம் இருக்காது. அது டேட்டாஸ், நம்ம கொடுக்குற டேட்டாஸை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு காலத்தில் ஸ்கூலில் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் டிக்ஷனரி கையில் கொண்டு வாங்க அப்படின்னா கிளாஸில் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி வச்சுக்கோங்க. அந்த டிக்ஷனரியிலே என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் அட்ஜெக்டிவ், நவுன் அது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சாட் ஜிபிடியில் ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ண அடுத்த செகண்ட் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனைக்கு அது பதில் சொல்லுது. ஸோ அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது டிசிஷன் எடுக்குது. ஸோ இது டேட்டா, அதில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை வச்சு அது கொடுக்குது. அது ஓகே. இதுதான் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். அவங்க சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஏஐயோட முடிஞ்சிருமா அப்படின்னா அதுக்கு அடுத்து வரப்போகிறது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அது என்ன? இப்போ இருக்கிறது டேட்டாஸ் மட்டும். ஏஜிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
மனிதனுக்கு என்னென்ன இருக்கோ, மனிதனுக்கு என்னென்னலாம் குணங்கள் இருக்கோ அத்தனையும் அந்த வரக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய ஒரு மிஷினுக்கு இருக்கும். அது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கான நடைமுறைகள் போய்கொண்டிருக்கிறது. அது வந்துருச்சுன்னா நம்ம மாதிரியே ஈக்குவல் டு மேன், நம்முடைய திங்கிங், நம்முடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வரும். அதை கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து வரதான் ரொம்ப ஆபத்தானது சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மனிதனுடைய மூளையில எவ்வளவு இருக்கோ அதை விட பல மடங்கு விஷயங்கள் வந்து அது வச்சிருக்கும். அது வந்து ஒன் சைடு இல்லைங்க, ஆல் த சைட்ஸ். நம்ம கண்ணை வந்து இங்கே தான் பார்க்குறோம், பட் அது வந்து எல்லா பக்கமுமே பார்த்து என்னென்ன நடக்குது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வரும். ஆனால் எது வந்தாலும் சரிங்க, நம்ம இருக்கக்கூடிய விஸ்டம், அறிவு, இது வந்து எந்த மிஷினாலையும் கட்டுப்படுத்த முடியாது. தட் இஸ் வித்தின் யூ, உங்ககிட்ட தான். இஃப் யூ திங்க் யூ கேன் டூ இட், நதிங் இஸ் இம்பாசிபிள் இன் தி வேர்ல்ட் ப்ரொவைடட் யூ ஒர்க் ஃபார் இட். நீ அதுக்காக முயற்சிகள் எடுக்கணும். ஆனால் என்ன ஒரு பெரிய ஆபத்து என்ன வரும் அப்படின்னா, த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யூ வில் ஃபேஸ் தி போர்டம் டிசீஸ். அதாவது எல்லா மிஷின் செய்ய ஆரம்பிக்கணும், நமக்கு ஒரு வேலையும் இருக்காது. நம்ம ஐடியா உட்காந்து பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கணும். இது எல்லாத்தையும் இது வரைக்கும் கொடுத்தது எல்லாம் வந்த கடந்து வந்த பாதை போனால் திங்கிங் ஸ்கில்ஸ், அதாவது நம்ம அறிவுகள் என்னென்ன வேணுமோ அது சிந்தனையை கொடுத்து கொண்டிருந்தது. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தாலோ அல்லது யாராவது அசைன்மெண்ட் கொடுத்தாலோ உடனே சாட்ஜிபிட்டில போய் அந்த ஆன்சர் எடுத்து அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடுறீங்க. இங்க என்ன உங்களுடைய இண்டிவிஜுவல் திங்கிங் வெளியே வர மாட்டேங்குது. என்னுடைய அன்பு மாணவர்கள் மாணவிகளுக்கு நான் வேண்டுகொள்வதெல்லாம் என்னன்னா, நீங்க சாட்ஜிபிட்டியை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கீங்க, நாட் அஸ் அ கைட், டைரக்ட் கைடா வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சா தான் அடுத்து சொல்லக்கூடிய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம டல்லா மாறிடுவோம். அதனால என்னுடைய அன்பு மாணவ மாணவிகளுக்கு நான் மீண்டும் வேண்டிக் கொள்வதெல்லாம், நான் வந்து இந்த டாபிக் அதிகமாக சொல்லலை. நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டிக்கல் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. இந்த ஆர்டிக்கலை படிச்சு பாருங்க. 1956 முதல்ல ஆர்டிக்கல் இன்னைக்கு வரலைங்க, 1956 வந்தது. 1997 செஸ் உலக செஸ் சாம்பியனை போட்டு ஜெயிச்சது. அதுதான் ஃபர்ஸ்ட் சாதனை, ஏஐனுடைய முதல் சாதனை 1997. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி. இனி அடுத்து வருகின்ற 2028 அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா the entire world is going to be shifted from man intelligence to machine intelligence. மனித மூளையில் இயந்திர மூளைக்கு மாறும். அப்படி மாறும் பொழுது மனிதர்கள் அந்த இயந்திர மூளையை விட மிகச் சிறப்பாக நீங்கள் வளர்த்துக் கொண்டால் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். change the changes until the change changes. மாற்றங்கள் மாறும் வரை மாறிக்கொண்டே இருங்கள். அதை நம்ம எடுத்துட்டோம்னா எதுவுமே கவலை இல்லை. பயந்துட்டோம்னா தான் அது பயந்துமே வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணாது போகுது, எது வந்தா தான் என்னங்க. அதுதான் ஸ்பான்டேனியஸ் இன்டெலிஜென்ஸ். மனிதனுடைய மூளை கொடுத்த அற்புதமான ஆண்டவனுடைய திறன் வந்து ஸ்பான்டேனியஸ் இன்டெலிஜென்ஸ். இட் இஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டிசைன்ஸ். ஸோ அந்த இன்டெலிஜென்ஸை நீங்க எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் இல்லை. அதை பற்றி மிகச் சிறப்பாக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜான் பென் அவர்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நல்லா கவனிச்சுங்க. என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, until he completes கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா கல்லூரி வேற, கிளாஸ் ரூம் வேற, இந்த இடம் வேற. ஏன்னா ஒருத்தருடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக போயிடக்கூடாது. It is a humble request to all of you and all the teachers, faculties, those who have supported the institutions. Kindly look into it. ஏன்னா அவங்க பேசும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம உடம்பை மண்ணுக்கு ஒரு சிறப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து எஸ்கேபி பள்ளியில படித்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா அவங்களை கூப்பிட்டு வந்தோம்? இந்தியாவே நிறைய ஏஐ பீப்புள் இருக்காங்க. ஏன் அவங்க அழைச்சிட்டு வந்தோம்னா, நீங்களும் நாளைக்கு இதே மேடையில் அவரை போல ஒரு சிறப்பு மனிதராக நீங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சாரை கூப்பிட்டு வந்தோம். அதே போல் அவங்க ஃபேமிலி அவங்களையும் கூப்பிட்டு வந்தோம். நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து இன்னைக்கு ஹோட்டலில் வந்து சாப்பிட போனோம். சாப்பிட போன பொழுது அவங்க சின்ன டாக்டர் வந்து அந்த ஸ்ட்ரா கொடுத்து சாப்பிட கொடுத்தாங்க. அதில் அவங்க பெரியப்பா வந்து அதை சாப்பிட்டாங்க. அந்த பொண்ணு இந்த ஸ்ட்ரா எனக்கு வேண்டாம், இன்னொரு ஸ்ட்ரா கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. நம்முடைய தமிழகம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற மதிப்பிற்குரிய டாக்டர் பென் ஜான் அவர் ஃபேமிலி வந்து ரொம்ப தூரமாக எடுத்துக்கங்க. ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை.
அதற்காக நான் ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, உலகம் வந்து இயந்திரங்களுக்கான அல்ல. இங்கே எது முக்கியம்னா அறிவுடன் செயல்படும் மனிதர்களுக்காக. ஸோ உங்களுடைய விஸ்டம், நாலேஜ், ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், எக்ஸ்போஷர், அப்டேட்டிங் யுவர் செல்ஃப், that you can do achievement in everything. You should excel excellence, and finally if excel holistic human excellence. இதுதான் நமக்கு வேணும். இதை வளர்ப்போம், உயர்த்துவோம், சாதிப்போம் என்று சொல்லி நல்வாய்ப்புகளை அவங்க அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. இப்பொழுது ஏஐ பற்றிய பாம்ப்ளேட் மூர்த்தி சார் அவர்கள் ஜான்பன் மூலியமாக அனைவருக்கும் இப்பொழுது கொடுக்க இருக்கிறார். ஒரு காப்பி அடுத்தபடியாக நம் நிகழ்வினை தொடங்குவதற்கு முன்பு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் செய்வதற்காக ஜிவிஜி கல்லூரியின் முதல்வர் கற்பகவல்லி மேடம் அவர்களை நடக்கிறது. A pleasant and happy morning to one another present here. இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்பதற்கு இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸை ஒரு முன் உதாரணம் சொல்லி நான் கருதுறேன். ஏன்னா நிறைய பேர் நினைப்பேன் ப்ரோக்ராம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு. The content what we have on this program, it shows our vote of thanks in first itself. So respected eminent personalities, honored of the dais, faculty friends and my dear students, a pleasant good morning to one another. It's my pleasant privilege to propose the vote of thanks on this memorable occasion. On behalf of Kamalasai Sangam, the institutions who have participated in this program, various companies, our own institutions, CGV Theological College for Women, I express profound gratitude to our esteemed chief guest, Dr. Ben John, ex-Microsoft Vice President, Co-Pilot, Chief Technology Officer, Digital Turbine, USA. Sir, delivering such an inspiring, enlightening and thought-provoking session. Sir, your invaluable insights into artificial intelligence, emerging technologies and future career opportunities have enlightened all the students and motivated them to enhance innovation with confidence. Our earnest thanks and sincere appreciation for sharing your knowledge and experience with us. Thank you, sir. I extend my deepest appreciation to Udumalai Kamalasai Sangam, particularly the NRI wing and the Invest Impact Network Foundation USA for this highly relevant and impactful program, particularly in this semi-urban area. Your commitment to empowering young minds to thought global level opportunities is truly unimaginable and commendable. Our sincere thanks to the entire team of the foundation. Thank you, sir. My sincere appreciation goes to all the faculty members from various institutions, companies, organizing committee members, technical team, whose dedicated efforts only ensured the smooth conduct of this historical event. Our humble gratitude to the principals, secretaries, correspondents, our participating institutions, our highest appreciation to everyone. A special word of appreciation and earnest thanks to all the students for your enthusiastic participation, your curiosity, discipline and active involvement
only made this session more dynamic and insightful. Thank you, dear children. Our grateful appreciation to the technical team like myself, video persons, YouTubers, press persons, media reporters, volunteers from various places of Tamil Nadu. We convey our immense gratitude to the life members and annual members of Udumalai Tamil Sangam, Mr. and Mr. Subhas, retired headmaster SKP School, and this time I want to share that and happy and proud to say that I am also alumni of the SKP School in the batch 86, 88, and my Tamil master and my science teacher, and sharing the stage with them is a great opportunity for me. Mr. Saranan from Sheikh Mahendra, Mr. Subramaniam from Multinational Company, Secretary of Udumalai Tamil Sangam, ex-MD Mr. Sambhadasundara sir, Mr. Murthy, correspondent of Vivekananda Vidyalaya, Mr. Palaniswamy, our deepest appreciation to each and everyone for your countless contribution, deep